அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தமிழ் புத்தாண்டில் பட்டையை கிளப்ப போகும் 4 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது ஒவ்வொரு ராசிகளுக்கும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த காலகட்டத்தில் பிறக்கும் பரபவ தமிழ் புத்தாண்டு சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையுடன் ஏற்பட உள்ளது. குறிப்பாக இந்த கிரக நிலையானது 12 ராசிகளுக்கும் பல நல்ல மாற்றங்களையும் சவால்களையும் கொண்டு வர உள்ளது. சில ராசிகளுக்கு யோக பலன்களையும் சில ராசிகளுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் 4 ராசியினர்களை குறிப்பு பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக கன்னிராசி இருக்கின்றது. கன்னிராசியினருக்கு தைரியம் ஏற்படும், நிறைய நன்மைகள் நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக முக்கியமாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கி நன்மையை பயக்கும். திருமண அமைப்புகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடக்கும். குடும்பம் முக்கியமாக நல்ல குடும்பம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. பெரிய பொறுப்புகள் கிடைக்க நல்ல காலகட்டம். 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு வருவதனால் மேன்மைகள் உண்டாகும். பெரிய பலம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல நிலைமையில் ஏற்படும். பெரிய அளவில் அரசியல் உச்சத்துக்கு வருவார்கள். நல்ல நிர்வாகத்து வருவார்கள். அரசியலில் காணாமல் போய்விடுவார்கள் என நினைத்தவர்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருவார்கள். முக்கியமாக நீங்கள் படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதுபவர்கள், நீட் எழுதுபவர்களுக்கு நிறைய நல்லவை நடக்கும். வாகனம் செல்லும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மற்றொரு குடும்ப பிரச்சனையில் தலையிடவே கூடாது. மற்றொரு குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லது. குறிப்பாக புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மையை தரும். அன்னதானத்திற்கு தானம் கொடுக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்கள். விருச்சிக ராசியினருக்கு சந்திரன் நீச்சமாக இருப்பதனால் யோகா, மூச்சு பயிற்சி கற்றுக்கொள்வது முக்கியமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, விவசாயம் செய்வது, விவசாயத்தில் புரட்சி செய்வது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. முக்கியமாக கால்நடை விவசாயம் செய்வீர்கள். ஆடு, மாடு, கோழி, காடை போன்றவற்றை வளர்ப்பீர்கள். மாடி தோட்டம் வைக்கும் அமைப்பு உள்ளது. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், தைரியம் ஏற்படும். உங்களை கேலி செய்தவர்களெல்லாம் உங்களுக்கு தேடி வருவார் அமைப்பு உண்டு. 9இல் குரு வருவதனால் எல்லா விஷயங்களும் ஏற்றம் உண்டாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்றன. குறிப்பாக குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்கள் தேக ஆரோக்கியத்தில் சளி, காய்ச்சல், சிறுநீரக தொற்று, மலேரியா பாதிப்பு, விஷசந்துக்கள் கடிப்பது போன்ற பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரும். முக்கியமாக பிள்ளைகள் விஷயத்தில் மேன்மை ஏற்படலாம். லாபம் உண்டாகும். பெற்றோர் அதிகத்தை பார்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மாயாவரத்தில் உள்ள வைத்தீஸ்வரரை வழிபடுவது முக்கியமாக உங்களுக்கு ஏற்றத்தை தரும். மாதத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தர வல்லது. அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள். மகர ராசியினருக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கும். கேது முக்கியமாக டிசம்பர் மாதம் வரை இருக்கிறது. நரம்பு, தலைவலி, முதுகு வலி தொடர்பான பாதிப்புகள் கவனமாக இருக்க வேண்டும். தினந்தோறும் உடற்பயிற்சியை தவறாமல் கடைபிடிப்பது நல்லது. எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். குரு பார்வை வருவதனால் நல்லவை நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள் ஏற்றம் ஏற்படும். குறிப்பாக நகை வாங்கும் யோகம் உண்டாகும். அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும். திருமண யோகம் உண்டு. வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போகம் உண்டாகும். பாசிட்டிவான நிலைமைகள் ஏற்படும். நகை வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்கும் அமைப்புகள் உள்ளது. நிறைய அதிசயங்கள் நடக்கும். தைரியமாக தன்னம்பிக்கை ஏற்படும். சனி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு வாக்கியபடி 3ஆம் இடத்தில் இருப்பதனால் நிறைய நன்மைகள் மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கும். குறிப்பாக பேச்சில் கவனம் தேவை. வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வண்டி வாகனம் வாங்கும் அமைப்பு உண்டு. அஷ்டலட்சுமி விடாட்சம் ஏற்படும். உறவினர்களால், நண்பர்களால் குடும்பத்துக்குள் பிரச்சனை வரும் வாய்ப்பு உள்ளது. வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. நல்லது பேச போய் அது கெட்டதில் முடியக்கூடிய வாய்ப்பு உள்ளது.
பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நன்மையை பயக்கும். குறிப்பாக நீங்கள் வண்டியில் செல்லும்போது உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பது நல்லது. விபத்துகளில் சிக்கும் வாய்ப்பு உள்ளதனால் கவனம் தேவை. வழுக்கலான இடங்களில் படிக்கட்டுகள் செல்லும்போது பார்த்து செல்வது சிறப்பு. இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் அதிவேக இருசக்கர வாகனங்களை வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பதோடு நல்லது. மகர ராசினர் பிள்ளையார்பட்டியில் வழிபாடு செய்வது சிறப்பான ஏற்றத்தை தரும். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசினருக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதனால் வயிறு சார்ந்த பாதிப்புகள் கவனமாக இருக்க வேண்டும். முதுகு, கால், பாதம், நகம் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. உடற்பயிற்சி தவறாமல் செய்ய வேண்டும். படிக்கட்டுகள், வழுக்கலான பகுதிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிறைய நன்மைகள் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. வேலை, தொழில், வியாபாரம், படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நேரம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் பிறகும். குழந்தைகளுக்கு நிறைய நல்லவை செய்வீர்கள். சேமிப்புகளை தொடங்குவீர்கள். அஷ்டலட்சுமி விடாட்சம் உண்டாக்கும். வங்கியில் பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பீர்கள். நல்ல நிறுவனத்தில் சீட் போடலாம். அஞ்சலகத்தில் சேமிப்பது ஏற்றத்தை கண்டிப்பாக தரும். தேர்தல் நன்மை நடக்கும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள். IAS IPS ஆக நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. வேர்வை வரும் அளவுக்கு உழைப்பது, உடற்பயிற்சி செய்வது நன்மையை தரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜென்ம சனியில் நிறைய அதிர்ஷ்டங்கள், ஜெய்ஸ்வரியமும் கிடைக்கும். குறிப்பாக படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்கள், காவல்துறையினர்கள், மருத்துவர்களுக்கு ஏற்ற நிறைந்த காலகட்டமாக இருக்கும். விருந்துகள், பாராட்டுகள், அங்கீகாரம் பெறும் யோகம் உண்டு. எல்லா விஷயங்களுக்கும் அற்புதமாக இருக்கும். மகான்களுடைய நாம கீர்த்தனை சொல்வது அனுகூலத்தை தரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பழனி முருகரை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்வது அற்புதமான ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.